எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது எந்த மருத்துவருமே லீவ் போட்டதில்லை. ஒரு நாள் கூட விசேஷ டயத்துல கூட அவர் வந்து டாக்டர் உட்கார்ந்துருப்பாரு. இப்ப இது என்ன பண்றாங்க? ஏடிஎம் ஆட்சியிலதான் நல்லா இருந்துச்சு. அரசாங்கம் கரெக்டா பதில் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? நாங்க வரிப்பணம் கட்டுறோமா கட்டலையா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மண்ணி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு, டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. சார் நேற்று போரூர் மருத்துவமனையில பிரச்சனை ஆச்சுன்னு நேற்று வீடியோ பார்த்துருந்தோம் சார். ஆமா மேடம், ஆமா மேடம். அங்க என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஏதாவது தீர்வு கண்டீங்களா சார்? அங்க மேடம் நான் வந்து அங்க போனேன் மேடம். எனக்கு கால் வலி பயங்கரம். காலில் வந்து ஏற்கனவே எனக்கு அடிபட்டு நரம்பு கட்டாயிருக்கு. இது வந்து இங்க வந்து எம்ஆர்ஆர் ஆஸ்பத்திரியில நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேனா நேர சரவணா சார் இருக்காரு பாருங்க, சரவணா அண்ணே, அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் சரி பண்ணி விட்டாரு. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு வலி எடுக்கவும் இங்கே ஊசி போடுறதுக்காக நான் வந்திருந்தேன் மேடம். 8 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நான் காத்திருக்கேன். எந்த டாக்டருமே இல்லை. சித்தா மருத்துவ டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க. அந்த மேடம் வாங்க சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க சித்தா, நான் கால் வலியோட வந்திருக்கேன், சித்தாவை பார்த்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டேன். அது இல்லாமல் நம்ம நண்பர் மியூசிக் டைரக்டராக இருக்காரு. அவர் வந்து என்னன்னா கவர்மெண்ட் பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, மியூசிக் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முடியல, அவருக்கு ஊசி போட போயிருக்கோம், அதுக்கு டாக்டர் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா பக்கத்துல போய் கேட்டோம்னா அவங்க ஒரு மேடம் இருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, நான் குழந்தைகளுக்கு பாக்குற டாக்டர், உங்களுக்கு எல்லாம் பார்க்க முடியாது, வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அம்மா வந்தாங்க, அந்த ஓபிக்கு வந்தவங்க, எனக்கே உடம்பு முடியல, நானே டாக்டர் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் எப்படி வைத்தியம் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கவர்மெண்ட் என்னம்மா பண்ணுது? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். அதுக்கப்புறம் மருத்துவர் வந்தாங்களா? யார் சார் டியூட்டில இருந்தது? டியூட்டியில ஒரு மேடம் இருந்தாங்க. இல்ல சார், அந்த டைம்ல உங்களுக்கு எல்லாம் பார்க்க வேண்டிய டாக்டர் ஒருத்தவங்க ஷிஃப்ட்ல இருக்காங்க இல்லையா? அவர் வரல. அவர் பேரு எனக்கு என்னன்னு கூட தெரியாது. கடைசி வரைக்கும் அவர் டாக்டர் பேரை கூட அவங்க சொல்லல. பாவம், அவங்கள என்ன பண்றது நம்ம? இது தொடர்பா நீங்க எதுவும் புகார் தெரிவிச்சிருந்தீங்களா? நான் வந்து இது வந்து என்னன்னா, எங்க எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது எந்த ப்ராப்ளமுமே இல்ல, நல்ல மருத்துவர்கள் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே சொல்றாரே ஒருத்தர், எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது எந்த மருத்துவருமே லீவ் போட்டதில்லை, ஒரு நாள் கூட விசேஷ டயத்துல கூட அவர் வந்து டாக்டர் உட்கார்ந்துருப்பாரு. இப்ப இது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. நேற்று இவர் அண்ணாமலை பேசினாரே பாத்தீங்களா? அவர் பார்த்து இவர் கஞ்சா கருப்பண்ணனுக்கே இந்த நிலைமைனா மித்த ஆளுகளுக்கு என்ன நிலைமை ஆகாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. மக்களோட மக்களா நான் தான் இருக்கேனே தவிர தனி ஆளா கிடையாது. எனக்காக போராடல, மக்களுக்காக நான் போராடுறேன். மக்கள் தீப்பே மகேந்தர் தீப்பு. நீங்க டாக்டரை பாத்தீங்களா சார் அதுக்கப்புறம், இல்ல கிளம்பி வந்துட்டீங்களா அங்க இருந்து? நான் டாக்டரையும் பார்க்கலம்மா, நான் பார்க்கல. எனக்கு வலி பயங்கரமா இருந்துச்சு. காசு இருந்து நான் வேற ஆஸ்பத்திரியில போய் ஊசியை போட்டு வந்துட்டேன். நீங்க இதுக்கு முன்னாடி வேற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கீங்களா? அங்கேயும் இதே மாதிரி? ஏமா, சிவகங்கை என்னுடைய சொந்த மண்ணுமா. சிவகங்கை ஜிஎஸ்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் 24 டாக்டர் இருக்காங்க. பாஸ்கர் அம்பலம் வந்து மினிஸ்டரா இருந்தாரு, செந்தில்நாதன் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. ஒரு பிடி சோத்தை நம்ம ஒரு பானை சோத்தை போட்டு அந்த தரையில உட்காந்து சாப்பிடலாம், அப்படி சுத்தமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த போரூர் வந்து ஒழுங்காவே இல்ல? ஏடிஎம் ஆட்சியில நல்லா இருந்துச்சுமா. இப்பதானே நீங்க சொல்றீங்க சிவகங்கையில இப்பயும் அப்படி இருக்கு, ஆனா போரூர்ல இப்படி இல்லன்னு சொல்றீங்க. இப்ப திமுக ஆட்சியில தானே அந்த மாதிரி சிவகங்கையிலயும் நல்லா வச்சிருக்காங்க. ஏடிஎம் ஆட்சியிலதான் நல்லா இருந்துச்சு. ஆட்சின்னா நான் பிரச்சனை இல்லம்மா. அரசாங்கம் கரெக்டா பதில் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? நாங்க வரிப்பணம் கட்டுறோமா கட்டலையா? கட்டலைன்னா எங்களை விடுவாங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வருது இல்ல, நாங்க ஓட்டு போடுறோம்ல, எங்களுக்கு என்ன பண்ணணுமா பண்ண வேணாமா? என்னுடைய அசிஸ்டன்ட் ஆர்மம்னு ஒரு தம்பி 7 வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன்.
அந்த பையனுக்கு திடீர்னு புக்ஸ் வந்துருச்சு. அவனை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்லம்மா. அப்புறம் நான் இரும்ப கொடுத்து அவனை தூக்கி கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில பார்த்துட்டு வந்தேன். நீங்க இத எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதை பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.